ஆம்பூர் அருகே கனமழையால் பயன்படுத்தி திறந்துவிடப்பட்ட கழிவுநீரால் நுரை பொங்கி ஓடுகிறது பாலாறு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாலாற்றில் திறந்துவிடப்பட்ட தோல் கழிவுகளால் பாலாறில் கழிவுநீர் கலந்து நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். அரவிந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்று வட்டார கிராம பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பாலாற்றில் ஆங்காங்கே சிறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் திறந்து விடுகின்றனர். இதனால் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றின் தரைப்பாலத்தில் பாலாறு அதிக அளவு துர்நாற்றத்துடன் நுரைபொங்கி ஓடுகிறது. மேலும் இப்பகுதி விவசாயிகள் பாலாற்றில் தோல் கழிவு நீரை தடுப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் முதல் அனைத்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அதிகாரிகள் ஒரு சில தோல் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே ஆய்வு செய்து அபராதம் விதிக்கின்றனர். மேலும் பல்வேறு தோல் தொழிற்சாலைகள் இந்த கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் கழிவுநீரை திறந்து விடுவது தொடர்கதியாகி வருகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள பாலாற்று படுகையில் உள்ள குடிநீர் குடிக்க முடியாத அளவிற்கு உப்பாக மாறியுள்ளதாக அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.